நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? மத்தியான வேளையில் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நேரம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே இந்த நாளிலே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதில். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையில் நாம் எப்பொழுதும் போல் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய கண்களை தாழ்த்தி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வே. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்பேன். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு
இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு, இதுவே சட்டம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அநேகருக்காய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் நீங்கள் எங்களை ஒன்று சேர்த்துருக்கீங்க ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த டிவிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே யாருக்கு எந்த ஆண்டவரே அப்பா பலவீனங்கள் ஆட்கொள்ளாதபடி, சோர்வுகள் ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா, தூக்கம் அவர்களை ஆட்கொள்ளாதபடி உற்சாகத்தோடு ஆண்டவரே அப்பா ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கு நீர் இந்த வேளையில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் என்னென்ன தேவைகளோ அப்பா ஆவியானவரே நீர் அவர்களை ஆண்டவரே அதே அவர்களுக்கு ஆண்டவரே நிறைவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற எங்களை தாழ்த்தீரோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உம்முடைய செவிகள் அதற்கு சாய்ந்தவளாக இருக்கத்தக்கதாக அப்பா நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படிதான் இருக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுடைய கண்ணீரை காண்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி. நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியான கிருபைகளையும் கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? வருஷத்தின் துவக்கத்தில் நம்ம இருக்கிறோம். அநேகர் வருஷத்தின் இறுதியில் தான் சோர்ந்து போவார்கள். வருஷ தொடக்கத்தில் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் எல்லா நாட்களும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இப்போ தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் அநேக பாவங்கள், அக்கிரமங்கள் பாருங்கள். இப்போது அநேக கொலைகள் துணிகரமாய் செய்கிறாங்க. நாளைக்கு நம்ம ஒருத்தரை கொலை பண்ணால் நமக்கு என்ன தண்டனை வருகிறது என்பதை உணராதவர்களாய், அது மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது அது என்ன பிரச்சனை ஆகும் என்று தெரியாதவர்களாய், பணத்தினாலே நம்ம எல்லாவற்றையும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பயப்படாமல் அவங்க துணிகரமான இப்படிப்பட்டதான செயல்களை செய்கிறாங்க. எல்லா காரியங்களும் இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. பாவங்களும் துணிகரமாக செய்கிறாங்க, கொலைகள் அப்படி செய்கிறாங்க. இப்படிப்பட்டதான கொடூரமான காரியங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு தேசத்தில் ஒரு சமாதானம் நில வேண்டும். இப்பொழுதும் பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த இஸ்ரவேலில் உள்ள அந்த யுத்தங்களை பற்றி நாம் ரொம்ப அதை ஆவலோடு கேட்டுக்கொண்டு நம்ம இப்போ நாட்கள் போக போக அதை நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த இடத்துல அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது, போர் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க தான் செய்யணும். தேசத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கிற நம்ம கடமைப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையில் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி தேசத்திற்காக நம்ம ஒரு விஷயம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தேசத்திலே நடக்கிற ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவரே கொலைகள், அப்பா துணிகரமான காரியங்கள், அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே தேசத்தை விட்டு ஒழிந்து போக வேண்டும். அப்பா ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்து. நீ மீட்டு கொண்ட ஆண்டவரே, நீர் ஆண்டவரை ஜனிப்பித்த ஆண்டவரை ஜனங்கள், ஆண்டவர் நீ சிருஷ்டித்த ஜனங்கள் அப்பா. சத்ருவானவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜனங்களை கையில் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை அப்பா தேசத்திலே நடப்பித்து கொண்டு இருக்கிறான் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துனுடைய ஆதிக்கம் ஆண்டவரே தேசத்தை விட்டு ஒழிந்து போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இப்படிப்பட்டதான துணிகரத்திற்கு ஆண்டவரே ஆளாக்கி கொண்டிருக்கிறதான இந்த சத்துருடைய எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை விட்டு இது ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவிதமான ஆண்டவரே அப்பா பாவங்கள், துணிகரமான பாவங்கள் ஆண்டவரே அப்பா, விபச்சாரங்கள் ஆண்டவரே, வேசித்தனங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னுமாய் தற்கொலையின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகமாய் பரவி கொண்டு இருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் இதை மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
அப்பா ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விலையேறப்பட்டது ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே இப்படி போகிற அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே எங்கு செல்லும் என்பது ஆண்டவரே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏசப்பா நீ தயவாய் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இப்படி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் ஆண்டவரே திறப்பிலே ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இனி இப்படிப்பட்டதான சம்பவங்கள் தேசத்திலே நடக்காதபடிக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர நீர் தடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் நடக்கிற ஆண்டவரே அப்பா அந்த யுத்தத்திற்காய் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தயவா நீர் அது ஆண்டவரே ஸ்டாப் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது இனி இந்த தேசத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அதிகாரிகளுடைய இருதயத்தில் கத்தரீர் இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அதன் மூலம் எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே மரித்து போறார்களப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதாய் ஏக சிந்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்தை பிடித்து முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. நீ தயவா நீர் இறங்கும்படியாய் தேசத்திற்காக நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வானமனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொன்னீங்களே. நீங்க கால் வைக்கிற இந்த தேசம் ஆண்டவரே அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா காரணமாய் இராதபடிக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு தேச ஜனங்களை யாவரும் ஆண்டவரே அப்பா ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட ஆண்டவரே நாவுகள் உம்மை அறிக்கை செய்ய இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாய் நீர் ஒரு கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தயவா இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தனே ஜெபத்தை கேட்டு நீ பதிலளிக்க போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே இந்த வருடத்தில் நடக்கிறதான எலெக்ஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவ அப்பா நீர் உமக்கு சித்தமானவர்களே ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆட்சியிலே கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜனங்களே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு உதவி செய்கிற நல்ல கோரேசுகளாய் இருக்கும் தக்கதாய் கர்த்தனை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே உம்முடைய நாம பிரஸ்தாபத்துக்கு என்று ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர ஜனங்கள் மாற கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு சித்தமான ஆண்டவரே தலைவர்களை கர்த்தனீர் ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத அற்பமான எங்களுடைய ஜெபத்தை கர்த்தனீர் ஆண்டவரே கேட்க போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் விசுவாசத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம அந்த வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கிறாங்க. அதே போல் வாலிப பிள்ளைங்க அநேக ஆக்சிடெண்ட்டு பைக்கில் போகும்போது வாகனங்களை ஓட்டும் பொழுது அநேக ஆக்சிடெண்ட்டுகள் நடக்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த மொபைலில் அடிமைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த மொபைல் இல்லைன்னா இல்லை. வாலிப பிள்ளைகளில் பெரியவங்களும் அப்படி தான் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாலிப பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையை அதன் மூலம் கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அநேக பாவங்களுக்கு இச்சைகளுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்க இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால. அதனால் இப்படிப்பட்டதான வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கிறான், அவர்கள் வரும் நாட்களில் வாலிபர்களாக மாற போகிறாங்க. ஆனபடினாலே நாம் அப்படிப்பட்டதான வாலிப பிள்ளைகளுக்காக தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது எந்த இடத்துல உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துலையோ அடுத்த தேசத்துலையோ எங்குள்ள வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் அவருக்கு பயப்படுகிறதான பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே தயவாய் மனம் இறங்கும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உமக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உமக்கு பயப்படுகிறதான பயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே. இந்த வாலிப பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீர்
கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்கப்பா, வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கத்தனி கொடுத்தது சந்தோஷம், ஆனால் அவளுடைய கிரியைகள் ஆண்டவரே பெற்றோரை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறதப்பா. தயவாய் ஆண்டவரே அப்பா, நீர் இந்த ஆண்டவரே காரியத்திலே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திர. வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கத்தாவே இந்த பிள்ளைகள் நிதானமாய் ஆண்டவரே தெய்வ பயத்தோடு வாகனங்களை ஓட்டத்தக்கதாய் கத்தனி கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய இருதயத்திலே ஆண்டவரே அந்த பெருமை ஆட்கொள்ளாதபடி, சத்துரு பிள்ளைகளை வஞ்சிக்காதபடிக்கு கத்தனி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியா கத்தாவே ஆண்டவரே, இந்த மொபைல் தன அடிமை ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இதன் மூலம் எத்தனையோ ஆண்டவரே ஆண்டவரே பாவங்களை கத்தாவே இச்சைக்குள்ளாய் ஆண்டவரை விழுந்து விடுகிறாங்க அப்பா. அப்பா வேண்டாம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தையும் பக்குவத்தையும் கத்தனி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நீ நல்லவரப்பா, நல்லவர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே வாலிபர்கள் எழும்பட்டும், தேசத்திலே உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான பிள்ளைகள் உமக்கென்று வைராக்கியமாய் எழும்பத்தக்கதாய் ஆண்டவரே நீ கிரியை செய்யுங்கப்பா. நீர் அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே, இடைபடுங்க ஆண்டவரே. அப்பா நீ கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே ஸ்தோத்திர, ஜெபத்தை கேட்டு நீ பதில் அளிக்க போற கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே சபை ஆண்டவரே சபைகளில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான ஊழியங்கள் ஆண்டவரே சபைகளில் நடக்கிறது, கிராமங்களில் நடக்கிறதப்பா ஆண்டவரே. டிராக்ட் மூலம் ஆண்டவரே நடக்கிறது, ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஆண்டவரே, இன்னுமாய் கத்தாவே ஆண்டவரே ஜெயில்களில் அப்பா ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸில் இப்படிப்பட்டதான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த ஊழியங்களை கத்தனீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தாவே அவள் விதைக்கிறதான விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதா நீ கிருபை செய்யுங்கப்பா. சபைகளிலே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததான அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாட்களிலே நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி நீர் ஊற்றத்தக்கதாய் ஒவ்வொரு சபையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக நம்ம வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்கிறது அநேக பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் பலவிதமான வியாதிகளிலே கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், கடந்த நாட்களில் எனக்கு தெரிந்ததான ஒரு சகோதரனுடைய பொண்ணு 14 வயசு, அவள் வாலிப நாட்களில் வாழக்கூடிய அந்த வயசில் பாருங்கள் அவளுக்கு பிளட் கேன்சர், அவளுக்கு அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி, ஒருவேளை அவங்களுக்கு பெற்றோருக்கு அது அந்த 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 பிள்ளைக்கு அந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே அந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் இப்படி பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாக நிச்சயமாக பாதுகாத்து கொள்வார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம மற்றவருக்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அந்த நம்ம ஜெபிக்கிற எந்த நபரோ அவங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பா. நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். வியாதி பலவீனங்களும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அநேக பிள்ளைங்க இந்த நாட்களில் கஷ்டப்படுறாங்க, கிட்னி ஃபெயிலியர்னால கஷ்டப்படுறாங்க, சின்ன பிள்ளைகள் முதல் கஷ்டப்படுறாங்க, பெரியவங்க கஷ்டப்படுறாங்க, சில வயோதிபர்கள் படுக்கையிலே கடந்து கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது
பொழுது அவர் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், அதை பார்க்கிறவருக்கு அவங்களை கவனிக்கிறவர்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனபடினால் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆகையால் இந்த வேளையில் நாம் இப்படி பலவீனப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த வேளையில் கர்த்தாவே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தலங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தாலே ஜெயம் உண்டு அப்பா. அந்த வேளையில கர்த்தாவே நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னீங்களே அப்பா. என்னுடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீங்க சிந்தின ரத்தம் ஆண்டவரே அப்பா பரிபூர்ணமாய் அப்பா ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், போன் கேன்சர்னால அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா ஆண்டவரே. அவர்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய ரத்தம் ஆண்டவரே அப்பா உருவாகத்தக்கதாய் ஆண்டவரே உங்க ரத்தத்தை உங்க பிள்ளைகள் மேலே ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒரு சொட்டு ரத்தமே போதுமே தகப்பனே அப்பா. நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில சிந்தினீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வியாதி பலவீனங்களை நீக்கும்படியா கர்த்தர் நீர் சிந்தனுடைய ரத்தம் உங்க பிள்ளைகள் மேலே ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகராய் சேர்ந்து ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மனதா ஏக சிந்தையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கர்த்தர் விடுதலை ஆண்டவரை கொடுத்து அப்பா நீர் பரிபூர்ண சுகத்தை அப்பா பரிபூர்ண சுகத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. எந்த தீங்கும் அணுகவே கூடாதுப்பா. அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே வயோதிபர்கள் ஆண்டவர் அநேகர் கேன்சர்னால அவதிப்படுறாங்கப்பா, கிட்னி ஃபெயிலியர்னால அவதிப்படுறாங்கப்பா ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ஸில் ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் நினைச்சா முடியும் ஆண்டவரே, உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவங்களை நினைத்தாலே போதும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் சுகம் அடைந்து விடுவாங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியா நீ விடுதலை கொடுக்க போறீங்கப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. அப்படியாக நாம் இப்பொழுது நேபாள் ஊழியத்துக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் யாரை கொண்டாவது அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும், கர்த்தர் இடைபட வேண்டும். நமக்கு பில்டிங் கட்டுறதுக்காக அநேக தேவைகள் இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுது அந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அதனால தானே நம்ம இப்போ டிவிக்கு முன்னாடி உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி தானே? அப்படினால இந்த ஊழியம் அதிகமாய் வளர நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போ ஆண்டவரே இந்த நேபாள் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய மகனுடைய உற்சாகத்தை கர்த்தர் நீ காண்கிறீரேப்பா ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் நீ நல்லவரப்பா. உமக்கென்று ஆண்டவரே செய்கிற இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பல்லுகி பெருக கர்த்தர் நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. யாபேசின் எல்லையை விரிவாக்கின தகப்பன் ஆண்டவரே, இந்த ஊழிய எல்லையை விரிவாக்கி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாப்பா. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளை கர்த்தர் நீ பரத்திலிருந்து ஈவாய் நீர் ஆண்டவரே அப்பா சந்தித்து அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கத்தக்கதான ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் நீ கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கென்று உழைக்கிற பிரயாசப்படுகிற கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. அநேக மடங்கு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற எங்களே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பத்தக்கதாய் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. ஊழியம் உம்முடையது கர்த்தாவே ஆண்டவரே. நீர் ஆண்டவரை செய்வீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா. இதற்காய் ஆண்டவரை ஜெபிக்க அநேகரை கர்த்தர் நீர் உற்சாகமூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக இன்னும் அநேகர் பிரயாசப்பட கர்த்தர் நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே அப்பா பாஸ்டரே கர்த்தாவே கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் தைரியப்படுத்தும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சோர்ந்து
தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய மகனை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மிஷனரிமார்கள் ஆண்டவரே குடும்பங்கள் அப்பா அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி, தேவையிலே சந்தியும் இன்னும் பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. நேபாள் தேசத்திலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எத்தனையோ லட்சங்கள் ஆண்டவரே ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே எல்லாரையும் உமக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. நேபாள் தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாறத்தக்கதாய் ஆண்டவரே இந்த ஊழியம் அதற்கு பிரயோஜனப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் நீர் அந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே உம்முடைய மகன் மூலம் ஆண்டவரே அது செய்து முடிக்கத்தக்கதாய் ஆவியானவர் நீர் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தாவே இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திங்கப்பா. ஆண்டவரே வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. குடும்பங்களிலே தேவ சமாதான அன்பு நிலைத்திருக்கட்டும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எவ்வளோ வேணும் ஆண்டவரை சிறுக்கோம், நீர் எவ்வளோ வேணும் பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.